நம்ம இன்றைக்கி R15க்கு நம்ம இன்டெகிரேட்டட் இண்டிகேட்டர் இருக்க மாதிரி டைல் லைட் வந்து வாங்கியிருக்கோம். இது டிண்டட் பிளாக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும் இல்லையா, இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் டிண்டட் பிளாக்காக இருக்க மாதிரி தெரியும். நைட் டைமில் பெருசாக ப்ரைட்டாலாம் ரிஃப்ளெக்ட் ஆகாது. பட் உள்ளே இருக்க எல்இடி எரியும் போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னால இண்டிகேட்டர் அதிலே வரும்ன்றனால நீங்கள் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ரெட்டாக இருக்குது ஸ்டாக்கு. அது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போது இது போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சீட்டை கழட்டணும். ரியர் சீட்டை, அது மேலே இருக்க கேப் எடுத்தாச்சு. ஸோ எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து 12mm போல்டு தான் இருக்கும். ஸோ அது எப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டீ ஸ்பேனர் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் நீங்கள் மெக்கானிக்கை பார்த்து தான் எடுக்கணும், போய் கழட்டணுன்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே நீங்களே வீட்டில் இருந்து பொறுமையாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மெக்கானிக் வந்து பெரிய பெரிய வேலைன்னா பார்ப்பாங்க, இதெல்லாம் வந்து ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு டைமும் கொஞ்சம் எடுக்கும். அது இதுக்காக எவ்வளோ சார்ஜ் வாங்குறதுன்னா அப்புறமா ஃப்ரீயாக இருக்குமா கொண்டு வாங்க அப்படின்வாங்க. ஸோ இது 12mm போல்டு தான். ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக நீங்கள் எடுத்துகிட்டு அப்புறம் கையிலே எடுத்திங்கன்னா வந்துடும். ஸோ உள்ளே வந்து அந்த போல்டு வந்து ஃபிக்ஸ் ஆகுது இல்லையா, அந்த உள்ளே வந்து வெல்டு அடித்து வச்சுருப்பாங்க அந்த போல்டு ஸ்க்ரூ பண்ணுற அந்த இது. ஸோ அது வந்து இந்த ஹோல் வழியாக போய் வெளியே தெரியும். அப்போ தான் நீங்கள் வந்து போல்டு போட்டு டைட் பண்ணுவீங்க வெளி பக்கமாக. அது மொத்தமாக கழட்ட முடியாது. அந்த போல்டு வந்து டைட் ஆகிற அந்த இது வந்து உள்ளே வெல்ட் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ கழட்டினீங்கன்னா எப்போயுமே க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த டைல் லைட்டுக்கு மேலே வந்து 4 ஸ்க்ரூ இருக்கும் டாப்பில். அந்த கேப், டைல் லைட்டுக்கு மேலே கேப் ஒன்று இருக்கும் அந்த பிளாக் கலரில். அந்த கேப்புக்கு மேலே வந்து 4 ஸ்க்ரூ, 2 ஸ்க்ரூ வந்து ஃப்ரேமில் டைட்டாக இருக்கும் எண்ட் டு எண்டு. மிடில் இருக்க 2 ஸ்க்ரூ வந்து அந்த சென்டராக இருக்க அந்த டைல் லைட்லேயே மேலே ஸ்க்ரூ பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ அந்த டைல் லைட்டுக்கு டைரெக்டாக ஃப்ரேமில் 2 ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து உள்ளே இருக்குது. ஸோ அந்த 2 ஸ்க்ரூ மொத்தம் அப்போது 6 ஸ்க்ரூ தான் நம்ம கழட்ட வேண்டியது இருக்கும். ஸ்க்ரூ வந்து ஒன்று ஒரு மாதிரி இருக்கும், அது பார்த்துக்கோங்க. ஏன்னா எந்த ஸ்க்ரூ எங்கே போடணுன்ட்டு, ஏன்னா அந்த த்ரெட்டு வந்து கரெக்டாக போய் லாக் ஆகணும். அதனால் நீங்கள் அந்த ஸ்க்ரூவை மட்டும் பார்த்துக்கோங்க. சேம் டைப்னால் அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது அது எங்கேருந்து கழட்டணும் அப்படின்றது ஞாபகம் வச்சு அதே இடத்துல போடுங்க. மாற்றி மாற்றி போட்டோன்னா இப்போ சின்னதாக இருக்கிற இடத்துல நீங்கள் பெருசு போட்டிங்கன்னா மேட்ச் ஆகிடும். ஆனால் பெருசாக இருக்கிற இடத்துல சின்னது போட்டிங்கன்னா லூஸாக இருக்கும், ஆடிக்கிட்டே இருக்கும், அப்புறம் கீழே விழுந்துடும். அந்த மாதிரி தான் எனக்கே ஒரு ஸ்க்ரூ வந்து காணும். அந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ போட்டு கேப்பை எடுத்தாச்சு. இப்போ கேப்பை வந்து நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் டைல் லைட்டு மேலேயும் டஸ்ட் இருக்கும். எப்போயுமே எப்போயாவது ஒரு தடவை நம்ம கழட்டுறோன்னா அந்த இடம்லாம் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடணும். இல்லைனா அந்த டஸ்ட்டு நம்ம மேலேயே தான் அடிக்கும், நம்ம கை வைக்க. அவ்வளோதான். இப்போ அதை பொறுமையாக வந்து இழுத்திங்கன்னா வந்துடும். சைடில் 2 லாக் இருக்கும், அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி தான் எடுக்கணும். அதுக்கப்புறமா அது ஒட்டிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த லாக் 2த்தையும் ரிலீஸ் பண்ணுறீங்க. அது சின்ன பிளாஸ்டிக் தான். கேபிள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரூட்டிங் போயிருக்கு அப்படின்றத முதல்ல பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரூட்டிங்கில் தான் நீங்கள் மறுபடியும் வந்து புதுசு மாற்றும் போதும் அதே ரூட்டிங்கில் கொடுக்கணும். எடுக்கும்போது கவனிக்காமல் நீங்கள் பாட்டுனா அதை எடுத்துருவீங்க. எடுத்ததுக்கப்புறமா போடும்போது ஏதோ ஒரு ரூட்டிங்கில் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு ஏதாவது ஒரு ஒன்றில் போட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் ஏதாவது சீட்டு போய் லாக் ஆகிற இடமா இருக்கும். அப்போது லாக் ஆகிற இடத்துல போய்ட்டு நீங்கள் சீட்டை போட்டு அமுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒயர் அது நடுவில் மாட்டுச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகும், ஏதாவது ஃப்யூஸ் போகும். அதனால் மோஸ்ட்லி அந்த மாதிரி பண்ணாதீங்க. இதில் மொத்தம் 5 ஒயர் வரும். 3 ஒயர் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் லைட்டுக்கு, அந்த ஸ்டாக்லேயும் 3, இந்த ஒரே ஒரு கனெக்டர் தான் ஸ்டாக்கில் இருக்கும். இதில் அடிஷ்னலாக 2 ஒயர் கொடுத்துருப்பாங்களே, அந்த 2 ஒயர் எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ வந்து அந்த ஸ்டாக்கில் 3 ஒயர் வருது இல்லையா, 3 ஒயர் வந்து 1 நெகட்டிவு 2 பாசிட்டிவ். அந்த ஒரு பாசிட்டிவ் எதுக்குன்னா இக்னிஷன் ஆன் பண்ண உடனே ஒரு லைட் எரியும் இல்லையா, அது ஒரு பாசிட்டிவ். இன்னொரு பாசிட்டிவ் பிரேக் அடித்தா எரியும், அந்த லைட்டுக்கு இன்னொரு பாசிட்டிவ். மொத்தம் 3 ஒயர் தான் இருக்கும். இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கிரவுண்டு வந்து காமன், அந்த நெகட்டிவ் சொன்னோம் இல்லையா, அது வந்து காமன். அதை வந்து அவங்க இதுலேருந்தே எடுத்துக்கிட்டு இண்டிகேட்டருக்கு எக்ஸ்ட்ரா அந்த 2 ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கிறோம். அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த 2 ஒயர் வந்து அந்த இண்டிகேட்டரோட ஒயர்ஸ் வந்து ப்ளஸ் மட்டும்தான் இருக்கும், பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும். நெகட்டிவ் வந்து அந்த 3 ஒயர் அந்த டேஞ்சர் லைட்டுக்கு போகுது இல்லையா, அந்த இதில் இருந்தே நெகட்டிவை எடுத்துகிட்ருப்பாங்க. பாசிட்டிவ் 2 ஒயர் மட்டும் 2 கலரில் இருக்கும். அது மேனுஃபேக்சர் என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து தான். ஆனால் பாசிட்டிவ் தான் ரெண்டுமே. 2த்தையும் எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு இண்டிகேட்டரில் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது.
ஸ்டாக்கில் வந்து ரெண்டு ஒயர் வரும், 2 இண்டிகேட்டருக்கு 2 ஒயர், லெஃப்ட்டுக்கு 2 ரைட்டுக்கு 2. இது வந்து அதில் ஒன்று நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்ருங்க, அந்த பாசிட்டிவை மட்டும் எடுத்து அதில் கொடுத்துருங்க லெஃப்டில். இதில் அதேமாதிரி பாசிட்டிவை எடுத்து ரைட்டில் கொடுத்துருங்க. அவ்வளோதான். கொடுத்துட்டிங்கன்னா இப்போ செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் எரியுது, ரைட் எரியுது. அவ்வளோதான். இவ்வளோ தான், சிம்பிளாக தான் இருக்கும். எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது மாதிரி வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்களே. இதுக்காக வந்து மெக்கானிக்கிட்ட எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. என்ன ஒரு 1 ஹவர் ஆகலாம். ஏன்னா புதுசாக நீங்கள் ஒரு தடவை கழட்டுறீங்க மாட்டுறீங்கன்னா அந்த மாதிரி ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் மட்கார்ட்லாம் கழட்டிடுவாங்க பேக்கில். அந்த மாதிரி கழட்டினீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த இண்டிகேட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா இன்டெகிரேட்டட் இண்டிகேட்டர் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இண்டிகேட்டருக்குன்னு தனியாக அந்த ஹோல்டர் வந்து நம்பர் பிளேட் பொதுவாக வெறும் நம்பர் பிளேட் மட்டும் அங்கே அந்த இடத்துல கிளாம்ப் போட்டு மாட்டி விடுவாங்க. அப்போ இந்த இண்டிகேட்டர் வந்து இன்பில்டாக இருக்குமோ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், வெறும் நம்பர் பிளேட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த இன்டெகிரேட்டட் இண்டிகேட்டர் கொஞ்சம் பார்க்க லுக்காகவும் இருக்கும். பட் நான் அந்த மாதிரி மட்கார்ட்லாம் கழட்ட மாட்டேன், அதனால் எனக்கு டம்மி பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக இந்த ஸ்டாக் இண்டிகேட்டர் வந்து இன்கேஸ் உடஞ்சி தொங்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கழட்டி தூக்கி கடாசிடலாம்.